ஒரு சில இடங்களை தவிர்த்து மோஸ்ட் ஆஃப் யூரோப்ல டிரான்ஸ்ஃபர் சந்தையோட ஜன்னலை இழுத்து மூடி கிட்டத்தட்ட ஒரு வாரான நிலைமையில நம்ம ஆர்சனல் வாங்கி போட்ட சரக்கு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி எங்க கருத்தை சொல்ல போறோம் in this episode of Vada podcast. We have a full house today with Pravin, Prasna, Rogi and Arvind. Hello guys. Hello. ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்ன ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னன்னா, இந்த பாட்ல வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம விமென்ஸ் டீம் தாறுமாறா ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல வின் அடிச்சாங்க. அவங்க விமென்ஸ் டீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடந்திருக்கு. பட் இந்த பாட்ல நாங்க வந்து மெயினா வந்து மென்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி மட்டும் தான் பேச போறோம். ஸோ டூபின் ஹீத் அண்ட் யுவபுச்சி அவங்க வந்தாலும் இதை பத்தி தான் பேச போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க பண்ணின ஒரு தப்பு. இதை வந்து நாங்க சீக்கிரமே ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு தான் நினைச்சோம். பட் இந்த லாங் வீக்கெண்ட் இங்க நார்த் அமெரிக்கால, ஸோ எல்லாரும் ஒரே இடத்த பிடிக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் போயிடுச்சு. இவ்வளவு லேட்டா ரெக்கார்ட் பண்றதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஏஎஃப்டிவில ஆரம்பிச்சு எடு வரைக்கும் எல்லாருமே இதை பத்தி ஒரு கருத்து சொல்லிட்டாங்க. சோ இதை தவிர்த்து வித்தியாசமா நம்ம வித்தியாசமா நாங்களும் எங்களோட இதை சொல்றதுக்கு தான் பண்றோம். ஸோ எங்களுக்கு வந்து டாபிக்ஸ் நாங்க மெயின் டாபிக் வந்து இந்த வாட்டி டிரான்ஸ்ஃபர் தான். ஸோ டிரான்ஸ்ஃபர் விண்டோ முடிஞ்சது, நம்ம வந்து பிளேயர்ஸ் வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த பிளேயர்ஸ் நான் சொன்ன மாதிரி எப்படி பண்ணிருக்கோம், நம்ம எப்படி டீம்ல ஃபிட் ஆக போறாங்க வித் ஐடூஸ் இன்டர்வியூ அண்ட் லைக் சம் ஃபியூ கொஸ்டின்ஸ் தட் வி ரிசீவ் ஃப்ரம் அவர் ஃபேன்ஸ். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே கண்ணில் தண்ணி வந்துருச்சு ஒரு நிமிஷம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து அந்த கொஸ்டின்ஸையும் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ண போறோம் அந்த எபிசோட்ல. புடுங்குற மாதிரியா கேட்டாங்க? இல்ல நம்மளுக்கும் கொஸ்டின் கேட்கறாங்களேன்னு ஒரு சந்தோஷம் தான், வேற எதுவும். சோ அதுதான் ஒரு சந்தோஷம், அதனாலதான் கண்ணு தண்ணி இருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் மெயின் டாபிக்ல இருந்து ஆரம்பிச்சோம். இந்த ஒரு நம்பர் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு இட்ஸ் காஸ்டிங் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் சொல்ல முடியாது. பட் இந்த மெயின் ப்ராப்ளம் ஒரு எல்லாருமே அவங்க பேசுறது எல்லாமே இந்த ஒரு நம்பரை பத்தி தான். இந்த 150 million that was spent. மோர் ஓவர் அந்த 150 million நம்ம ஸ்பெண்ட் பண்ணதுல இந்த விண்டோல நம்ம தான் மேக்ஸிமம் ஸ்பெண்டர்ஸ்னு ஒரு டேக் வரை குத்திட்டாங்க. சுத்தமா நம்மளுக்கு இந்த டேக் எல்லாம் வந்து குத்தவே மாட்டாங்க, இப்ப இதையும் குத்தி வச்சிட்டாங்க. சோ இப்ப எப்ப கடைசியா அந்த மாதிரி லாஸ்ட் டைம் ஸ்பெண்டர்ஸ்னு ஒரு டேக் இல்ல, நம்ம எப்ப ஸ்பெண்டர்னு டேக் வந்திருக்கு அதுதான் சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு. இப்போ இந்த 150 million ஸ்பெண்ட் பண்ணி இப்ப சோசியல் மீடியால எல்லாம் சும்மா இல்லாம வந்து 150 million ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, 150 million ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஆர்சனல் வந்து அதே மாதிரிதான் இருக்கு. இன்னும் ஆர்சனல் ஒரு இம்ப்ரூவ்மெண்டே தெரியல. இன்னும் ஒரு நல்லா குத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். அது எல்லாருமே கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க வந்து சுத்தி வர. இது நிஜமாவே இஸ் இட் லைக் ரியலி லைக் 150 million ஸ்பெண்ட் பண்ணதுங்கிறது இந்த ஒரு 6 பேர் வாங்கினதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைமையில நம்ம இருக்கோம் ரியலாவே. இவங்கெல்லாம் வந்து லைக் they make it seem 150 million for 6 players in the method that the club outlined, the strategy that the club outlined, அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஆள் வாங்கியிருக்காங்க. சோ இதுல வந்து இது இவங்க பண்ற அளவுக்கு நிஜமாவே பெரிய ஒரு பிரச்சனை தானா இது? இவங்க லைக் இந்த நம்ம ஃபேன்ஸ் வந்து இவ்வளவு இது பண்ற அளவுக்கு இந்த மாதிரி முட்டா ஃபேன்ஸ் இருக்கிறதுனால தான் சன் ஃபுட்பால் மாதிரிலாம் ஒரு பப்ளிகேஷன் உசுரோட இருக்கு. கிளிக் போயிட்டு வெறும் அந்த 150 million அப்படின்னு ஒரு ஹெட்லைனை வச்சுட்டு கான்டெக்ஸ்டே இல்லாம 150 millionல கிட்டத்தட்ட ஒரு 30 million was just on backups, ஸ்குவாட் டெப்த்துக்கு. லாஸ்ட் சீசன்ஸ் டெஃபிஷியன்சி ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்க பேக்கப்ஸ்லாம் ஏபிள் பேக்கப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. So if you look at it, it's more or less about 110 to 120 million is first team players அப்படின்னு சொல்லலாம். More importantly, we also lost a couple of players end of contract, end of loan spell last season. என்னதான் செபயோஸா இருந்தாலும் அதுல ஒண்ணு he's a body and that needs to be replaced. So அந்த இதுல பார்த்தா you have to spend that money to get that player in. Odegaard loan became permanent. So I don't know if previously it was ஓனர் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, ஆர்சனல் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப ஸ்பெண்ட் பண்ணா 150 million தப்பா ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். Time will tell the answer. And to the start we've had to this season, it might come off as an excuse, but I don't care. We didn't have the full team, and one of the 6 signings has been able to play so far. So let them all play together, then we'll see the results. I agree. Like you said, it's not even too early. It's like so early to like give the result right now. Like in the team members la இது பண்ணுவாங்களா இல்லையானு. But on the face of it, என்ன சொல்றது, each member, each like player we've signed, I mean, we were happy with the player. You know, we went through them as the signings were happening. None of them are like bad. Like அந்த ஸ்கிலாச்சி மாதிரிலாம் ஒரு சைனிங், சமாக் மாதிரிலாம் ஒரு சைனிங் கிடையாது. I know I'm like இங்க வந்து என்ன சொல்றது, கோஸ்ட் ஆஃப் கிறிஸ்மஸ் பாஸ் நிறையவே இருக்கீங்க. அந்த சைனிங்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது these are like என்ன சொல்றது, இந்த மணி
Moneyball signings. Yeah, அந்த மாதிரி. So it's still too early to say. I think, like we were saying, this is like a good time to like regroup after the international break. Good time to like start training, and then like put our best forward. ஓகே, சோ இந்த 6 பேர் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் எல்லாம். ஓகே, எடு ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க. நியாயமா பார்த்தா இந்த டீமுக்கு டெஃபினட்டா 6 பேர் வந்து இப்போதைக்கு தேவையில்லை. இதை விட ஜாஸ்தி தேவை. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருமே மிஸ் பண்றாங்க எனக்கு ரொம்ப தோணுது. எவ்ரிபடி இஸ் லைக், ஓ Arsenal are not getting stronger. நம்ம ஆடிங் தான் சொல்றாங்க தவிர்த்து நம்ம பில்டிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ திஸ் brought me to this interesting point. என்னன்னா வந்து 6 பேர் 150க்கு வாங்குறதுக்கு பதிலா 2 மார்க்கி சைனிங் 150க்கு பண்ணியிருந்தா சிச்சுவேஷன் ஏதாச்சும் ஒரு வித்தியாசமா இருந்திருக்குமா? எனக்கு அதுதான். சோ எனக்கு அதுதான் வந்து லைக் புரியல. நான் கேக்குறேன் அந்த क्वेश्चनக்கு எக்ஸ்டென்ஷனா. இப்போ யுனைடெட் வந்து மார்க்கி சைனிங் அப்படினு ஜேடன் சான்சோ பண்ணாங்க. கிளப்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரான்ஸ்ஃபரா, செகண்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரான்ஸ்ஃபர். அண்ட் இது வரைக்கும் அவன் இன்ஜர்டு. ஒரு மேட்ச்ல ஸ்டார்ட் பண்ணி he stunk up the joint. So அப்ப என்ன, that's 80 million spent on Sancho is money down the drain? இல்லையே. Nope. இல்ல, yet no. அது நம்ம இப்போ வெளியிடுது. Exactly. சோ இப்போ நம்ம நீ சொன்ன மாதிரி பிரவீன், நான் உன்னோட தான் கேட்கறேன். நாசமா போகும்னு சொன்னேன். சோ இப்போ இது மேடிசன் நம்ம வாங்கியிருந்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓடகார்டு வாங்கினது மேடிசன் வாங்காததுங்கிறது ஒரு பெரிய வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷனா இருந்துட்டு இருந்தீங்கன்னா, மேடிசன் இங்கிலீஷ் சூப்பர் ஸ்டார்னு மேடிசன் ஒருத்தனுக்கு போயிருந்தோம்னா 70 to 80 பே பண்ணிருப்போம். நம்ம இவ்வளவு டெஃபிஷியன்சி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு டிசிஷன் நம்ம எடுத்துருக்க முடியுமா? ஏன்னா இப்ப நம்ம வந்து இவ்வளவு 6 பேர் வாங்கினதுக்கு அப்புறமே இன்னும் ஒரு சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் இல்ல, இன்னொரு ஸ்ட்ரைக்கர் இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு தான் இருக்குமே தவிர நம்ம ஒரு கன்டென்ஷன் ஒரு பாயிண்ட் வந்து வராமலே தெரியல. வரவும் கூட அது நியாயம். ஏன்னா இது வந்து ஸ்குவாட் வந்து அந்த நிலைமையில தான் இருக்கு. பட் அப்படி இருக்கிறப்போ லைக் இந்த ஸ்ட்ராட்டஜி போறதுல வந்து என்ன ஒரு வித்தியாசம், அந்த என்ன what would have been the difference if we had just gone for 2 players? நாசமா போயிடுவோம்னு சொன்னேன். லைக் ஜஸ்ட் லைக் எந்த விதத்துல நாசமா போகும்? லைக் how would it have affected the entire scheme of things and where we are right now? See, நம்ம வந்து காலகாலமா இதுதான் பேசிட்டு இருக்கோம். Every position in our team has a problem, okay, which is not able to cope up. And if you see the backup players, we do not have a bench strength at all, right? So அந்த ஆஸ்பெக்ட்ல பாருங்க, நீ மார்க்கி சைனிங், எஸ், நீ மார்க்கி சைனிங்னா I mean அதுவும் ஒரு சைட்ல பார்க்கும்போது இட் மைட் ஒர்க். லைக் இஃப் யூ சி ப்ரூனோ பெர்னாண்டஸ், எனக்கு இந்த மேன்யூ இது எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வர்றது எனக்கு வந்து பிடிக்கல. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ ஸோ ப்ரூனோ சைனிங் பார்த்தா இட் வாஸ் an exceptional signing. Okay, it was a it changed the entire அந்த நம்மளோட அந்த இது ஃப்ரேம் தெரிஞ்சு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு மேன்யூவோடது. So on that kind of player, if he signed, yes, to an extent, yes, but for the long run, it will not. But what we are looking for is for the longer run, okay, நம்ம வந்து ஒரு stability, the consistency that we've been talking all the time. ஒரு மேட்ச் ஆடுவோம், 2 மேட்ச் மொக்கை ஆடுவோம், திரும்ப ஒரு மேட்ச் ஆடுவோம், 4 மேட்ச் மொக்கை ஆடுவோம். இதெல்லாம் வந்து if you have to overcome, you have to completely overhaul your இது நம்மளோட பிளேயர்ஸ் எல்லாமே. Having said that, 150 million சொல்லினே இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், 150 million போதாது நம்மளுக்கு அந்த டீமை மாத்துறதுக்கு. we still need more signing to make this team into a வேற லெவல்ல கொண்டு போகணும்னா இப்போ we need that kind of signing. The reason why this 150 million is swinging around is because all other teams, top teams, they are well equipped, right? They just need only one or two signings for them. On the one or two signings they are making for 100 million. 1 million. They're just not comparing with how many players did we sign with that 150 million. They just keep the tag for 150 million against 120 million. But what? 120 million is for Lukaku, right? 100 million for Lukaku. So you just need to compare that thing also. It's like what did you sign with that 150? Okay, that other nail on the head. நீ சொல்ற மாதிரி நீ வந்து பெர்னாண்டஸ் வந்து was a key playmaker சொல்லலாம். But look at the quality of players around him. Exactly. Okay, that's what they were right. Missing link is the thing. Exactly. Number missing link வந்து it's a several pieces. Exactly. Quality of places. அதை வந்து நம்ம slowly build பண்ணோம். I mean இன்னொரு counter argument கூட இருக்கு. நம்ம couple of seasons ago நம்ம பெப்பே 70 million கொடுத்துட்டோம். கழுவி ஊத்தினாங்க. ஓகேவா? So our fans are like both sides of the என்ன சொல்றது, நம்ம வந்து மவுத் பேசுவோம். 70 million pay பண்ணி damned if you do, damned if you don't. Yeah.
the thing is like, see, fans ஏன் கொந்தளிக்கிறாங்களா அந்த 150 billion-க்கு, it is not about like spending on the players, it's about spending on which type of players. Because if you would have got Vinada or Bissouma in the early window, the start of the window, நம்ம இவ்வளவு கொந்தளிச்சுக்க மாட்டோம். It was the same price money, like same price, like 30-35 million-ல தான் ரெண்டு பேருமே இருந்திருப்பாங்க. Okay, and you add Madison to that, and if you have got Onana instead of Ramsdale, கண்டிப்பா வந்து 100 million-ல வந்து nobody would have even questioned us, because 100 billion would have been well spent according to the fans. நம்மளும் அததான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். லைக் ஏன்னா of course yeah, Bissouma வந்து already PL proven, PL ஆடி இருக்கான். I mean yeah, transfer policy-ல வந்து தேவையான சைனிங்ஸ் அண்ட் விஷன் தெரியும். ஏன் வந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ண? முன்னாடியே ட்ரைனிங் வந்து ப்ரீ சீசன்லாம் ஆரம்பிச்சிருக்கலாம்ல ஜெல் ஆறதுக்கு. Why did you guess? That's my point. That's a fair question. Yeah, so Villa வந்து I mean like we both went for them. I mean Villa வந்து அவங்க வந்து லேட்டா தான் வந்தாங்க. We were only linked to Vinada, right? We were the only team which were linked to Vinada. Villa வந்துட்டு second day they announced that they signed Vinada, right? They just came, they swooped and then they took him. அது மாதிரி இருந்தது. ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புல கொஞ்சம் அப்படியே ஒரு ட்ரை எண்ணெய் ஊத்தின மாதிரி அந்த நேரத்துல. Right. And from the end of last season we wanted Bissouma, right? Bissouma was like a fan favorite for us. நம்ம வந்து அவனை தான் டார்கெட் பண்ணிருந்தோம். அவன் தான் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணோம். And since Onana was coming home and 7 million-க்கு Onana ஓட காலிபருக்கு யாராவது நம்ம சைன் பண்ணிருந்தோம், கண்டிப்பா it would have been good. But நான் என்ன நினைக்கிறேன்னா, I think the management have a very very clear picture on what kind of signings they were going after this summer, and fortunately they had the backing of the owners, right? So இது வந்து first time இல்ல. So if we keep saying that Arsenal are like a parsley club who doesn't spend, over the last 4 seasons I think we spent almost second highest after City, right? நம்ம தான் வந்து we have spent like 450-500 million like over last 4 seasons la. So and the last 4 seasons was like almost end of Wenger and then post Wenger, right? So I mean think over it. எனக்கு வந்து இப்போ என்னன்னா நம்மளோட transfer strategy மாறி இருக்கா? And basically why are the owners now supporting the club? Why didn't they do it earlier on when Wenger was there? Then or were they supporting and Wenger didn't accept those funds? So it raises questions. And the last thing is coming back to the signings which we have done. ரெண்டு சைனிங் தான் நமக்கு வந்து ரொம்ப கொந்தளிச்சிருக்கு. ஒன்னு Ramsdale, 40 million for Ramsdale. அது இனிஷியலா நமக்கு அந்த ரிப்போர்ட் வரும்போது was it worth it? Everyone were against, because whichever team he went to, whichever team he played for, relegated, right? But it's and the point or important point regard, like out of all the keepers in his age range, he's got the most number of minutes. He's got more minutes than Donnarumma for a fact has been playing since the time he was 16. So லாஜிக்கலா பார்த்தா ஹாரி மேகர் கூட தான் வந்து 4-5 டீம் விளையாடி ரெலிகேட்டட். ஆனா அவனை வந்து கேப்டன் மெட்டீரியல், அவனை வந்து கேப்டன் ஆக்கி அது மாதிரிலாம் வந்து they are praising him, and fortunately for them things are working out. And see, we have to accept one thing, United are a much bigger club than us. அது மட்டும் வந்து I mean at least for அது வந்து plain என்ன சொல்றது, நம்ம என்னதான் வந்து we were so close with them. நம்ம யுனைட்டட் ரொம்ப புகழ்ந்துகிட்டே இருக்கோம் அந்த பாட்காஸ்ட். முடியலடா மச்சான், நானும் தான் நிப்பாட்டுங்கடா, put a lid on that please. அவங்க வந்து இல்ல அந்த ஓலே வந்து he should have been sacked. இப்போ ஜிங்லி சொன்ன மாதிரி அந்த ஒரு மார்க்கெட் சைனிங் வந்து it changed. ஆனா the players around him contributed a lot. Like they are only weak link this season is just Fred. அவனே இப்ப நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டான். மீதி எல்லா பொசிஷன்ஸ்ல வந்து they have really good players, right? இப்ப நம்மளுக்கு வந்தோம்னா நம்ம வந்து ஏன் why we are still like suspicious of whether this will work out for us or this will not work out for us is because in almost all of the positions none of the players are playing to their potential. Strikers are not firing. There is no link between defense and midfield, and there is no link between like on the wingers la vandu only one winger is like trying to do everything. All our attack comes from the single place, right? So adukku da vandu we bought someone like Tamayashi. So we will go into each player profile. Ana I am thinking this would be a positive change, and we will only know as the time goes on. Oh my god. So அப்படியே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம இத பத்தி பேசுறதுதான். நம்ம எடு ஒரு இன்டர்வியூல வந்து நம்ம சொன்னதுதான் கீப்பிங் ஃபியூச்சர் இன் மைண்ட் தான். நான் திருப்பி சொல்றேன் லைக் அகாடமி பிளேயர்ஸ் பிளஸ் young moldable players who are under the age of 23 with the high ceiling தான் டார்கெட் பண்ண போறோம். அதுதான் எங்களோட ஃபியூச்சர்ங்கற மாதிரி தான் சொல்லிருந்தோம். So we keep building on this. இதுல வந்து இந்த ஒரு क्वेश्चन வந்திருக்கு. ஆஷ் டிகோடர் கிட்ட இருந்து क्वेश्चन வந்திருக்கு. The young players target பண்ற method right for the club.
what do you guys feel? Like in the given the current situation, வந்து the young players target பண்றதா கிளப்போட ஸ்ட்ராட்டஜின்னு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியாச்சு. ஸோ கேரி நெவில்லாம் கேட்டான் தெரியுமா, என்ன பண்ண போறீங்க, எனக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியலன்னு. இது வந்து நம்மளுக்கே புரியுது, அவனுக்கு புரியலன்னா அவன் ஏன் வந்து வேலன்சியால 6 மாசம் கூட தங்கலங்கிறது நல்லா இப்ப தெரிஞ்சு போச்சு. ஒரு ஆளு அவனை பத்தி இங்க இந்த பாட்காஸ்ட்ல பேசவே கூடாது நம்ம. So அதான் like in the question, and what do you guys think? Is it right for the club given all that we've seen? And okay, interestingly, to emulate both Dortmund or Monaco, and if we try to do that, if we are able to achieve that, then I think it is a good move. ஏன்னா Dortmund or Monaco ஒரே strategy தான், bring in young players, convert them into diamonds, and then like at least compete for the league title, and then sell them off for like huge margin. So I'm not sure about the selling part because we have never been good at that. But at least if you are able to give a good run with our players, then I'll be happy. Yeah, Arvind, என்னமோ சொல்லு. The team Man City, where Arteta was a part of, even though they make like really good signings, marquee signings, and the signings now when they come in, they are 23, 24. When they come to Man City, and if you City already have a group of players who are older and more experienced and really good class and everything. But they bring in that young core to complement that experienced team, so that அந்த turnover வந்து ஆர்கானிக்கா நேச்சுரலா இருக்கும் அப்படின்ட்டு. இங்க வந்து நமக்கு வந்து அந்த seniority is not that great, right? எதுவுமே இல்ல. But you got to start somewhere, and you're better off building with a young core than just buying a senior team for 300 million. One, it's not feasible, COVID market and whatnot, and two, what do you do? Very few teams can do that. Galacticos, man. Right. Yeah, exactly. இது இப்ப இந்த இது வந்து சஸ்டைனபிள் லாங் டர்ம்ல சஸ்டைனபிளா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்களா நீங்க இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வச்சு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு? ஏன்னா ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹெட்ஸ் வந்து டெஃபினட்டா இருக்கணும்ல. Yeah, of course. That's why I was a big proponent. I still am a big proponent of Shaka. That is what I was coming to. அவன் சொல்வான் எனக்கு தெரியும், ஆனா சத்தியமா அந்த ஒரு மிஸ்டேக் வந்து நான் கண்டிப்பா நான் சொல்றேன். See, irrespective of the manager, the player's profile is not changed much, right? And the reckless tackles, if அது வந்து சேஞ்சே ஆகல. நம்ம சாக்கா பத்தி தனியா பேசுவோம். சாக்கா பத்தி ட்ரான்ஸ்ஃபர், சாக்கா பத்தி பேசணும்னா அடுத்த 10 நிமிஷம் அவனை பத்தி பேசி சாக்கா பத்தி பேசணும், தனி பாடே வைக்கணும். ஆமா, pros and cons of சாக்கான்னு ஒரு தனி பாடே. அவன் சொன்னதுக்கு வந்து இல்ல அவன ரோல் மாடல் இல்ல ரோல் மாடலா அவனை வச்சுட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து should look up to him. அது மாதிரி பண்ண கூடாதுன்ற. He is not a பெரிய ரோல் மாடல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. That's not true. Switzerland are setting the world on fire right now, national team. அதான் அவங்க கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க, பாப்போம் அவங்க என்ன கொளுத்தி போடுறாங்க. சோ உங்க ஜெனரலா நம்ம என்ன சொல்லலாம், இப்ப இருக்கிற கிளப்புக்கு நம்ம இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இப்படி யங் பிளேயர்ஸ் டார்கெட். When you are rebuilding a squad, you always like want to rebuild to the younger squad. Okay va, and you have like என்ன சொல்றது, Arteta இருக்கிற opportunity அது. Okay va, we already, I don't want to like discuss Arteta, but at the same time நீ என்ன சொல்றது, where you want to have like என்ன சொல்றது, the multiple returns and the dividends எல்லாமே சொல்லலாம், pay dividends சொல்லலாம். It only is in like youngsters, and like in the Lokanga, the Tavares, like they look at amazing signings. Like like I don't want to like jinx anything. Okay va, I just face value நம்ம ஸ்குவாட் நம்ம பார்த்தோம்னா forget their performances, அவங்களோட face value போட்டு நம்ம ஸ்குவாட் ஒன்னு பார்த்தோம்னு வெச்சுக்கோங்க, நம்ம வந்து decent squad, we have something to like talk about அப்படினு சொல்லலாம். Correct. And I mean, would you guys agree? No, that's correct. After the transfer window got that, I mean deadline முடிஞ்சதுக்கு அப்புறம் we can go something and like do something with this squad அப்படினு சொல்லலாம். நம்மளுக்கு 10 பேர் இந்த ஸ்குவாட்ல இருந்தா எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்தா பெஸ்டா தான் இருக்கும். பட் இந்த ஸ்குவாட வச்சு we can play something அப்படினு சொல்லலாமா முடியாதா? கண்டிப்பா முடியும். ஆமா. And to add to your point Q, we have a young manager, right? நம்ம ஒரு மார்க்கெட் சைனிங் ஒரு 30 ஒரு 28 அது மாதிரி சைனிங் நம்ம ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஸ்டார் எடுத்துட்டு வந்தா, a young manager, I mean like I don't think he'll be having the tenacity to go and make him malleable and play according to his standards, right? ஒரு ஈகோ மாதிரி ஒரு கிளாஷ் ஒரு கிளாஷ் இருக்கும். சோ அது மாதிரி இருக்கும்போது when you have a young, அதனால தான் I think the board has backed Arteta to the core. அது மட்டும் உண்மை. So that's why they have got more young players. Futureலயும் செல் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து இது இருக்கும், பார்க்கலாம்.
ஸோ எனக்கு அதான் தோணுச்சு. ஏன்னா வந்து இப்போ வந்து இவங்க இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரூஷன் வருதோ எந்த ஒரு டைம்ல வருங்கிறத பத்தி நம்ம பேசுவோம். பட் அதுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து இது எல்லாமே எனக்கு வந்து மேக்கிங் அப் ஃபார் ஓல்ட் மிஸ்டேக்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சுது எனக்கு. இப்போ நம்ம வாங்கின பிளேயர்ஸ் எல்லாமே வந்து இப்போ வாங்கின பிளேயர்ஸ் ஆர் லைக் த ஒன்ஸ் தட் வேர் ஏபிள் வி கேவ் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃபார் எல்லாருக்குமே வேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். எனி கேஸ் நம்ம அவங்கள மூவ் ஆன் பண்றதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா இவங்க சைன் பண்றது எல்லாருமே வந்து ஒரு 2-3 இயர்ஸ்ல வந்து இவங்க பெட்டர் பிளேயர்ஸ் ஆனாங்கன்னா we keep the ones that we could, we sell the ones that we can, like for நீ சொன்ன மாதிரி பிரீமியம் செல் பண்ணிட்டு திருப்பி அந்த அகாடமி வந்து ஒரு அந்த செயின் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி கண்டினியூஸா இருப்பாங்க. எம்எஸ் மித்ரா அண்ட் சாக்கா, like imagine if you had to buy those quality players, அதுவே ஒரு 100 million ஆயிருக்கும், இல்ல 80 minimum 60-50 million ஆயிருக்கும்டா. ஆனா அவங்க ரெண்டு with the kind of passion for Arsenal. True, and அவங்க ரெண்டு பேரோட சக்சஸ் வந்து I think it gave a lot of confidence for for Edu Arteta and co. Okay, இந்த பிளான் வந்து possibly நம்மளுக்கு succeed ஆகல, and we are hearing a lot of good things about Hutchinson, the likes of Patino, Hutchinson, Aziz. That's a good point, man. Yeah. So wages per week wages கூட உனக்கு கம்மி ஆகுது இல்ல. I mean getting a market signing வந்து அவனுக்கு வந்து 350k 400k கொடுக்கணும். I mean that is, I think we learned from the Ozil mistake, but yeah, youngsters வந்தாங்கன்னா அவங்க maximum 100k, maximum 150k, that's all. Plus வந்து it will be like very bad situation when we have to move them on. இப்ப நம்ம struggle பண்ற மாதிரி தான். எவனுக்கு 350 கொடுத்து அந்த ஒரு மார்க்கெட் சைனிங் நம்ம 28 வாங்கினாலும் by the time they're 32 they're not going to be the same player. Unless they I don't know if we learned from Ozil's mistake about என்ன சொல்றது, the last contract bumper contract தான். But அந்த சிச்சுவேஷன்ல அவனுக்கு கொடுத்ததே ஆகணும், like he would have lost a senior player. அதுதான் ஒரே I think I mean respectfully அவன் வந்து டெர்மினேட் பண்ணிட்டான். அது சந்தோஷப்படணும். So அதுதான் எனக்கு வந்து okay, so it seemed for me like making up for mistakes. So I think that answers the question, Ash Decoder. I think we all feel that this policy would be like I mean on the other hand, அவன் ஏதோ சொல்றான் சொல்லு on the other hand இப்படி கூட யோசிக்கலாம். See, we don't have I mean I would also say that we are forced to take that kind of a route because we don't have Champions League, we don't have incomings, okay, right? So the only option is that go for the low profile players with less wages, move out all the high wages out. Okay, that will be the, I mean, management wise when you have to cut down the cost and bring it from the scratch again. Okay, நீ வேற எதுவுமே பண்ண முடியாது. நீ அதெல்லாம் நீ வந்து it should be either on the one side like put on, okay, spend some 300 million complete team மாத்து, அப்படி பண்ணனா okay. அந்த மாதிரி strategy நம்ம கிரான்கே பண்ணதே இல்ல. If you see Rams also, right, நம்ம இங்க இருக்கிற இந்த they have that kind of strategy. If things are not working out, flush off everything, right, start from the scratch. So I mean they would have been forced to take this kind of strategy too. I mean that's what I would say. I mean otherwise இங்க வந்து எல்லாம் பயங்கரமா உட்கார்ந்து யோசிச்சு அந்த லெவல்லாம் இல்ல, ஆள்லாம் இல்ல. Okay, so I would say I mean things are lining in that way. Okay, take decisions in such a way that okay, let's get all the youngsters into the squad and then build the squad from there. And to Rohit's point, let's work like Dortmund, but ana Dortmund oda idu enna title win பண்ற அந்த இதெல்லாம் இல்ல, பிளேஸ் இது பண்ணனும் விக்கணும். ஓகே, ஆனா எனக்கு அதுல we just need to make, that's what I'm saying. Yeah, at least try to bring the best out of your young players. Avladha, it is not about like selling them, because அதான் சொல்றேன், நம்மளோட செல்லிங் வந்து அவ்வளவு that is not our strong point. It used to be லண்டன்ல இருக்கோம் man, கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். நம்ம வித்தோம்னா நேரா ரியல் மேட்ரிட் ஆர் பார்க்கா மட்டும் தான் வித்தாலும் அப்பதான் போவானுங்க, இல்லனா போக மாட்டானுங்க. மாசாக்கெல்லாம் யாரும் விக்க முடியாது, அவங்க நம்ம கிட்ட வந்து காசு. டாட்மண்ட் அண்ட் மொனாக்கோ ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன், in a different league, ஓகேவா, they are conducive to like grooming young talent. Andamai teams in Yolarda. Premier League, the quality of standard is very different. You have to be proven, you have to be at the highest level. Plus அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இப்போ if you look at Dortmund, அவங்களுக்கு இருக்கிற ஒரு இவ்வளவு நாள் வரைக்கும் இருந்த ஒரே ரைவல் பயன் தான். அவங்க பயன் நஷ்டாங்களா முடிஞ்சு போச்சு லீக். இப்பதான் வந்து லைப்சிச் நல்லா இருக்காங்க. அண்ட் அகைன் சேம் திங் மோனோகோக்கு அவங்க என்ன PSG அண்ட் மேபி ஒரு லியோன் சொல்லலாம், லீல் ஆர் லியோன் எவனா ஒருத்தன் சொல்லலாம், அவர்தான். மற்றபடி ஸோ த லெவல் ஆஃப் காம்படிஷன் இஸ் ஆல்சோ நாட் த சேம். ஸோ இந்த டார்கெட் பண்ற மெத்தட் வந்து given the constraints that we have, Ashley Coder, given the constraints that we have, விரலுக்கேத்த வீக்கமா இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் தான் நாங்க நம்புறோம். ஏன்னா நோ யூரோப்பியன் ஃபுட்பால்,
ஸோ நம்ம வந்து லிமிட்டுக்குள்ள நம்ம இருக்கணும்னா இப்படிதான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் தான் நாங்க ஃபீல் பண்றோம் இது வச்சுட்டு. ஸோ நம்ம அப்படியே அடுத்த டாபிக்ல போவோம். இந்த ப்ராஜெக்ட் யூத் ப்ராஜெக்ட் பத்தி பேசுவோம், அதை பத்தி தான் அடுத்த டாபிக். இப்ப நம்ம வந்து ப்ராஜெக்ட் யூத்னு எதுவும் சொல்லிருக்கான், எல்லாமே ஓகே. பட் இந்த நம்ம யூத்தை சைன் பண்ணி தான் வந்து விளையாடுறதுங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. நம்ம காலகாலமா இதை தானே பண்ணிட்டு இருக்கோம். தாத்தா காலத்துல இருந்து எப்ப நம்ம புது ஸ்டேடியமுக்கு மூவ் ஆனோமே அப்பையில இருந்து நம்ம வந்து யூத்தை தான் சைன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே போகுது. யாருனே தெரியாத ஒரு 16 வயசு பையன் இங்கேயாவது ஒரு அன்னோன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருந்து பிடிச்சிட்டு வந்து அவனை வச்சு விளையாட விடுறது, இல்லாட்டி வந்து சம்பந்தமே இல்லாம ஏசியால இருந்து யாராச்சும் ஒருத்தர் கூட்டினது, இந்த மாதிரி நம்ம வந்து காலகாலமா தான் போயிட்டு இருக்கோம். ஃபேப்ரிகாஸ் நம்மள ஜாயின் பண்றப்ப he was 16 and with him like we didn't win anything, but the team was built on players like that. So இப்ப இவங்க சொல்றதுக்கும் how different is this new policy from the one that we already had? அண்ட் இதுல வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய வித்தியாசம் நம்ம நீ பிரவீன் சொன்ன மாதிரி தான், இது ஒன்னும் புதுசா யோசிச்செல்லாம் எதுவும் பண்ணல. பட் இதுல வந்து எந்த விதத்துல வந்து நம்ம முன்னாடி இதுக்கும் இது இப்ப இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா 6 players சைன் பண்ணிருக்கோம் இந்த விண்டோல மொத்தமா. தட் இஸ் பிளேயர் எவ்ரி 10 days 6 ரஃபா பார்த்தோம்னா. இதுல ஏன் இவ்வளவு ரியாக்ஷனரியா நம்மளுக்கு இருக்கு? முக்கால்வாசி நம்ம டச் பண்ணிட்டோம். பட் ஒரு கம்பேரிசன், the last time we did this when we got 5 players on the same day, அண்ட் அது வந்து அந்த 5 players 50 million நம்ம சைன் பண்ணோமே, அது வந்து அது ஒரு கம்பேரிசன் பண்ணி. ஓகே, இது வந்து லாஸ்ட் டைமுக்கோ இப்போக்கோ என்ன மேஜர் டிஃபரன்ஸ்னா, லாஸ்ட் டைம் we weren't this shit. ஓகே, லாஸ்ட் டைம் வந்து we already had a decent squad and we already had a world class manager and we already had like என்ன சொல்றது, ஒரு proven record மாதிரி இருந்தது. We weren't so distant from winning a league, right? Last time நம்ம எப்ப பண்ணோம், like 2008 2009 2010 we were like almost going to Champions League final in 2006. இது யூத் பாலிசி. இது நீ சொல்றது இது வந்து யூத் பாலிசி, ரைட்? யூத் பாலிசி exactly, yeah. So we அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி யூத்தா எடுக்கிறது, the owners try to convince us that we move to a new stadium, we need to pay off before we can make ourselves like a world class club, right? So அதுக்காக தான் வந்து we shut our mouth, right? இப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து we already paid the stadium, we didn't win the league. இப்போ if you are going to follow the youth policy where the team is already shit, அதுக்குனாலதான் வந்து ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் கொந்தளிக்கிறாங்க. என்னடா இது ஆல்ரெடி ரொம்ப கேவலமா இருக்குமே, இப்போ வந்து நம்ம உள்ள யூத் திருப்பி நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு ஃபேன்ஸ் வந்து இப்போ என்னன்னா, league has become so competitive that they want results like in 2 seasons, right? ஸோ சின்ன டெக்னிக்கல் டிஃபெக்ட் இருந்ததுனால போன வாட்டி நாங்க வந்து முடிச்சது வந்து ஒரு மாதிரி அப்ரப்டா முடிஞ்சிருக்கோம். ஸோ ரோகி ஜஸ்ட் ஒரு சம்மரைஸ், நீ சொன்னது என்ன சம்மரைஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே அந்த பாட்டு இருக்கு. Yeah, just to summarize, like முன்னாடி வந்து நம்ம இந்த யூத் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது the squad was already decent enough and we had a good manager, right? And we could afford that. இப்போ கரண்டா வந்து squad needs lot of changes and now trusting the youth system, I don't know like whether we have to wait for next 3 years to basically get the fruits. Okay, சொன்னது நீங்க வந்து யூத் சிஸ்டம் ஓகே, அதர் ஸ்குவாட் ஆஃப் பிளேயர்ஸ்னு, பட் த கீ டிஃபரன்ஸ் டு மீ வாஸ் லைக் த மேனேஜர். யூ ஹேவ் அ ஹிஸ்டரி ஆஃப் மேனேஜர் ஹூ கேன் லைக் க்ரூம் யூத் டேலண்ட் டு கிரேட்னஸ். கொஞ்சம் யோசிச்சு பாரு, வியாரா யோசிச்சு பாரு, இல்ல ஆண்ட்ரி யோசிச்சு பாரு, they were like budding talent, they were not superstars when they came here. மெயின் நம்ம டாபிக்கே வந்து என்ன டிஃபரன்ஸ் தான் லாஸ்ட் டைம் இந்த முன்னாடி இப்ப சொல்ற யூத் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அந்த மாதிரி manager தான் difference. Okay, we don't have a track record of like what manager has done of grooming youngsters. Okay, and taking them to superstar. எனக்கு வந்து அதுதான் எனக்கு main key difference தெரியுது. When you have a youth players, you need the experienced manager. Here we have an inexperienced manager. Okay, first time manager. Let me not say inexperienced. Like we have a first time manager, lot of youth players, and like the stakes are higher. That's my take. நான் என்ன சொல்றேன்னா, நம்மளோட லீக் ஸ்டாண்டர்ட் அந்த டைம்ல வந்து இந்த லெவல்ல இருந்தது இல்ல. now things have gone beyond நம்ம யோசிக்காத லெவல்ல இருக்கு இப்போ லீக். நம்ம லைக் இதுல சொல்ற படத்துல சொல்ற மாதிரி ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர், நம்ம கீழே போயிட்டே இருக்கோம், அவங்க மேல போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த இதுல டு கம்பேர் அப்போ யூத் வச்சு நம்ம பண்ணோம், தட்ஸ் ஓகே. பட் இஃப் யூ ஹேவ் டு கம்பேர் வித் அதர் கிளப்ஸ் அரவுண்ட் அஸ், ரைட்? அவங்க எந்த லெவல்ல இருந்தாங்க அப்போ, அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் மேனேஜர் வி ஹேட். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் டுகெதர் இட் ரியலி ஒர்க்ட் அவுட் ஃபார் அஸ். பட் நவ் இப்போ வந்து we have to definitely, we don't have any other option, we just need to believe at it பண்ணுவான் hopefully. Okay, இது வரைக்கும் நான் சரியா பார்க்கல,
Still sticking to the same thing what I said earlier, bringing up the youth talent. I don't know how far he can do it, but hopefully he can do it. I wanted him to prove us all wrong. So that will be my say. It does not change drastically, but how we're going to thrive with this youth project, that will show us whether it worked out or not. And we also need to consider the clubs around us, how they are doing when compared to our club. So that is also another factor. Okay. So இப்போ நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் யூத் பத்தி பேசுறோம். நம்ம இப்போ we know that this is the way forward, and the club எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் நம்ம ரெக்ரூட் பண்ண போறோம் எல்லாம். இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, இந்த ஒரு ரெக்ரூட் பண்ற குரூப்புக்கு அவங்க சக்சஸ்னா எதை வந்து சக்சஸ்ல டிட்டர்மின் பண்ண முடியும்? லைக் எதை நம்ம சக்சஸ்னு எடுத்துக்கலாம்? வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் as a success factor that we can like measure the in the group and in the project? We need to see. I mean, you have to split that into short term and long term. Okay, I don't know. Okay. Long term, Edu already clearly mentioned. And அவனோட இதுல வந்து சொல்லிட்டான், okay, நாங்க வந்து consistency aim பண்றோம், அது aim பண்றோம். But one thing I still have a big major concern is he didn't say what's a short term goal. Okay, it wasn't clear, and he wasn't committing that also. So he knows நம்ம வந்து எப்போனா அடி வாங்கலாம், நமக்கு வாய் விடாம அது மட்டும் கரெக்டா கிளியரா சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருந்தான். We have to build our team, we have to build a squad, and he did mention about the short term goal, but he didn't say what the short term goal is. But or flavor of, he said okay, long term la வந்து we want to get into the championship, இதுல சாம்பியன்ஸ் லீக்ல யூரோப்பியன் இதுக்குள்ள அதுல போனோம், அதெல்லாம் சொல்லிட்டு தவிர, but he didn't mention what is that immediate 1 year goal or 2 years goal, right? So அங்கதான் வந்து எனக்கு இன்னும் அந்த கன்சர்ன் இருக்கு, which I think these people are not really aware of what is going to happen. Okay, they're just trying it out. Okay, நம்ம வந்து in any case let's give it to our fans that okay, இதுதான் நாங்க ட்ரை பண்றோம். ஓகே, ஆனா வந்து என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த இதுல அவங்க இருக்காங்க. அதுதான் எனக்கு क्वेश्चन. என்ன இது இப்போ இந்த ப்ராஜெக்ட்டோட சக்சஸ்னா என்ன? இது எப்ப ஃப்ரூஷனுக்கு வரும்? அது என்ன ஒரு 2-3 இயர்ஸ் நம்ம என்னன்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? He didn't say a definite time, right? 3 years or 4 years or 5 years or he wanted to we are so used to this, man. Arsenal fans keeping things around that அந்த இதுல தொங்கிட்டே இருப்போம், என்ன நடக்குதுன்னு தெரியாது, அப்படியே தொங்கிட்டே இருப்போம் லாஸ்ட் வரைக்கும். Right, we are still in the same shit. Arsenal fan, that's the curse, right? That's a curse. So the definite மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்ட் வொர்க் அவுட் ஆகலன்னா நீ சொன்ன மாதிரி சாம்பியன்ஷிப் தான் போய்டுவோம், கவலையே படாத. அந்த லெவல் போயிட்டேயா? சாம்பியன்ஸ் லீக் எய்ம் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா சாம்பியன்ஷிப்ல சரியா சொல்றேன்டா, டேய் எடிட் பண்ணுங்கடா, டேய் அப்பா. Hopefully we don't get into that thing, man. Yeah. No, இன்னொன்னு இது வந்து இந்த சைனிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஆஹா ஓன்னு சொல்லியிருப்போம். Had we won this first 3 matches or the first match win பண்ணி கொஞ்சம் நல்லா ஃபைட் கொடுத்திருந்தோம்னா we would have told அப்படி இப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம ஆடுனது மக்கா ஃபர்ஸ்ட் ஆடி இருக்கோம், ரைட்? So we cannot keep saying that. எனக்கு அதுதான் வந்து இன்னும் அந்த இதுல அந்த அதுதான் வந்து எல்லா ஃபேன்ஸோட இதுலயும் இருக்கும். என்னடா நீ இந்த பிளேயர்ஸ் வந்து என்ன கிழிச்சிருவாங்க அந்த மாதிரி attitude தான் இருக்கு. Okay. You know what I'm saying? So from the lame இதுல first 3 games வந்து என்ன சொல்றது, we didn't have key players, there were a lot of factors. Okay, wow. Correct. COVID la irundhu, so I really want to like stop like discussing the first 3 games. It's like a new chapter. Break on that. I don't want to like push back. I know it's like we played shit. நம்ம தான் ஒரு இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா நமக்கு ஞாபகம் இருக்கு. இல்ல என்ன சொல்றேன்னா, I mean நம்மளோட நம்ம அந்த சைனிங்ஸோட அந்த எசன்ஸ் பாக்குறது வந்து we would have been a different essence. நம்ம வின் பண்ணிருந்தோம்னு சொல்றேன். That would have been I agree 100%. எடு சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட் சீசன் நமக்கும் செல்சி who finished 4th 6 point difference. நம்ம வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொஞ்சம் இப்படி அப்படி பண்ணி 5th or 6th போயிருந்தோம்னா இந்த சீசன் the conversation would have been completely different. அப்ப கூட நம்ம ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இந்த டீம்ல நல்ல டீம் இல்ல, ஏதோ லக்ல தான் அடிச்சாங்க, நம்மளோட சக்சஸ் நம்மளே செலிப்ரேட் பண்ண மாட்டோம். இப்ப சொன்னீங்களே ப்ரோ, அது per 110% true. But the extended point is this is the basic reason why nobody is, at least from a board perspective or from a front office perspective, they are not coming out and saying in the season நாங்க 3rd டார்கெட் பண்றோம், next season சாம்பியன் ஆகும் அப்படின்னு எல்லாம் வந்து இந்த ரீசன், இந்த எக்ஸாக்ட் சேம் ரீசனுக்காக சொல்ல மாட்டாங்க.
பட் ஆனா அது சொல்றது ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கணும்ல ஃபேன்ஸ் என்ன. ஒரு இப்ப guidance தான் கொடுக்கணும் பாத்தியா? இப்ப அந்த இந்த क्वेश्चन தான் அதான் இப்ப நான் கேக்குறேன்ல, இந்த ஃபியூஷன் எப்ப வரும், நம்ம என்ன எதிர்பார்க்கணும், என்ன சக்சஸ்னா நம்ம என்னன்னு மெஷர் பண்ணுவோங்கிற ஒரு விஷயமே சொல்லலையே. நீ சொல்ற மாதிரி இல்ல, எனக்கு வந்து இந்த டிசம்பர் டெட்லைன் இல்ல ஜூலை டெட்லைன் அந்த மாதிரி சொல்ல வேணாம். அட்லீஸ்ட் வந்து we want to play good football, we want to play counter attacking good football, அந்த டைரக்ஷன் கூட இல்ல. ஓகேவா? we want to like என்ன சொல்றது, எல்லாமே வந்து என்ன சொல்றது, we have got good quality of players, we are looking forward to the future தான் சொல்றாங்க. பட் கொஞ்சம் கைடன்ஸ் ஆக கொடுக்கணும். ஒரு மாதிரி ஒரு நூல் எல்லாம் காத்தாடி மாதிரி தான் இருக்கு. இந்த பாலிசி சொன்னதுக்கு அப்புறம் அது அதோட எஃபெக்ட் இல்லாம என்ன இப்படி மெஷர் பண்ணுவோம்னு சொல்லாது, அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு கம்ப்ளீட் க்ளோஷரே கொடுக்காத மாதிரி தான் இருந்தது. கொடுக்கல. சோ வாட் क्वेश्चनக்கு ஆன்சரே கொடுக்கல. வெரி ட்ரூ. சே he would have told me 1 year அப்புறம் நீங்க சொல்லுங்க, திரும்ப 2 years அப்புறம் if there is no improvement நீங்க சொல்லுங்க. I mean அது மாதிரி கிளாரிட்டி ஏதோ கொடுத்துருக்கலாம். பட் it was like சும்மா அப்படியே ஒரு இதுல சொல்லிட்டு இருக்க, இதுதான் ப்ராஜெக்ட் எங்களுக்கு, we need to build, I just kept on saying. But he made this interview at the right moment. Okay, இன்னும் இது குடுக்கலன்னா ரொம்ப கடுப்பா இருப்பாங்க ஃபேன்ஸ். அட்லீஸ்ட் கொஞ்சம் இது ஒரு 2 மேட்ச்க்கு தாங்கும் இந்த இன்டர்வியூ. அது அந்த வினய் வெங்கடேஷத்தோட லெட்டர் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருந்தானே, இப்ப இனிமேல் எல்லாம் ஒன்னா ஒரே குடும்பமா எங்கள் வீட்டுல எல்லாம் அந்த மாதிரிதான் இருக்க போறோம். சரி, ஓகே. சோ அது தட்ஸ் குட். எங்களுக்கும் தெரியல இந்த சக்சஸ் ஃபேக்டர் என்ன மெஷர் பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியல. அது வந்து பாக்கணும். ப்ராஜெக்ட் சீம்ஸ் குட், பட் அதுக்கு ஒரு சக்சஸ் ஃபேக்டர்னு ஒன்று கொடுத்தாதான் நம்மளால மெஷர் பண்ண முடியாது. குட்ல என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அடுத்தது நம்ம இப்போ அது அந்த ஸ்குவாடை வச்சு பேசிட்டு இருந்த ஒரு விஷயத்துல தான் வந்து ஹரி ஃப்ரம் மலேசியா நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. What can we achieve with the current squad and what do you think the tactics would be? இப்போ given that நம்ம ப்ரொஃபைல் ஆஃப் பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க, 6 புது பிளேயர் இருக்காங்க, ரியலிஸ்டிக்கா என்ன அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? And what do you think the kind of football that would be? And ஒரு மேஜர் क्वेश्चन, நம்ம kind of football என்னன்னு நம்மளுக்கே இன்னும் தெரியல. Playing out from the back. I don't agree to that on the kind of football what we are playing. Okay, what Arteta is looking for is positional play. Okay, அது clear-ஆ ஃபர்ஸ்ட்ல தெரியும். ஓகே, அதுதான் வந்து இம்போஸ் பண்ண பாக்குறான் ஃபர்ஸ்ட்ல இருந்து. Thing is, players are not able to adapt. Okay, only thing is positional play is fine as far as he has all the players that he needs. அவன் நினைக்கிற மாதிரி ஆடுற பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா it will work. So that will be the only thing that is all his signings are still looking this அந்த இது. பட் அந்த இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, in case if it doesn't work, how will he adapt to the next time? அந்த பொசிஷனல் பிளே ஒர்க் ஆகல, என்னன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க? அந்த இதுலதான் வந்து I still think that he will struggle, and probably with experience he will learn, hopefully. So my say would be he will still go for this positional play, and he'll stick on to that same kind of game. நீ சொன்னது வந்து exactly right. நீ என்ன சொல்றேன்னா வந்து when we have the ball we look fine. When we don't have the ball, we look clueless. Totally lost. Off the ball. அந்த வந்து அவவே இஷ்டத்துக்கு நிக்கறான் ஒரு இடத்துலயும் பொசிஷன்ல. நீ இப்போ வந்து மத்த டீம்ல ஆஃப் தி பால் பார்த்தேன்னு வெச்சுக்கோ, they know what they are doing. The last 3 games பத்தி பேசக்கூடாது, but I'm still sticking to it. என்ன சொல்றது, டோர் எங்க இருக்குன்னு தெரியாம நிக்கறாங்க எல்லாரும், மத்த எங்க இருக்காங்கன்னு தெரியாம. அதுதான் பேசிக் பிளாக்கிங் அண்ட் டாக்லிங் பண்ண. To answer your previous question, இப்போ வந்து இல்ல, we are still not in a bad position compared to the long league. என்ன சொல்ற டைம் பார்த்தேன்னா நம்ம வந்து ஆஸ்பிரேஷனலா சொல்லி நல்ல டாப் 6லாம் வரணும். we can still make it. ஏன்னா வந்து we've lost to like 2 title contenders right now. Okay, I don't really care. ஒரு ஆஃப் கேம் வந்து போச்சு, அது ஒண்ணும் பண்ண முடியாது. we still have a long season ahead. லாஸ்ட் வந்து இந்த அரவிந்த் சொன்ன மாதிரி we are only 6 points difference. வந்து we lost the home games which we should have never lost. மொக்கையா டிரா பண்ணி அதுதான் டிஃபரன்ஸ். if we can cover that with reasonably good players at like என்ன சொல்றது, நம்ம அந்த பெரிய டீம்ல நம்ம இது வரும்போது நம்ம ரீசனபிளா நல்லா விளையாடணும்னா we'll still turn this around. That's why I'm still so hopeful. Okay, so ஒரு tactical perspective னு சொன்னோம்னா more than like playing out from the back, it's about maintaining your position on and off the ball. and அந்த அத வச்சு தான் வந்து மொத்தமாவே மூவ் ஆகுது ஃப்ரண்ட்ல. நம்ம playing out from the back is one of the ways to achieve it basically. Yeah, and I also add intensity from minute 1 in press, just the second intensity press, continuous press. So press with position. So attitude, that's another thing that we need to. அந்த பழைய அந்த நம்ம ஆர்சனல் வெங்கர் இந்த டைம்ல அந்த attitude இல்லாம we just need to flush and then need to bring out that new dimension of how we see Arsenal. இந்த பசங்க சின்ன பசங்க விளையாடுறாங்க அந்த மாதிரி சொல்லினே இருக்கு, பயந்துடுறானுங்க அப்படின்னு அந்த இத 90 minute concentration.
கரெக்ட். சோ அந்த இதை வந்து எப்படியாவது வைப் ஆஃப் பண்ணும். அது வேணா மேபி அந்த இவங்களுக்கு சைன் பண்ணதெல்லாம் அந்த கேட்டகரியில தான் இருக்கு எல்லாமே. ஃபியர்லெஸ் ஒரு மாதிரி ஒரு லீடர் ப்ரொஃபைல் நம்ம தான் லைக் வில் டாக் அபௌட் இட். பட் ஓகே, சோ இப்போ ரியலிஸ்டிக் ஃபினிஷிங் எதுனா ஜஸ்ட் ஒரு ஒன் வேர்ட்ல சொல்லுங்க. ஃபினிஷிங் ரியலிஸ்டிக்கா வாட் கேன் பி ரியலிஸ்டிக் கூட இல்ல, வாட் கேன் பி அச்சீவ் வித் தி கரண்ட் ஸ்குவாட்? டக்கு ஒன் லைன். I'll go last. Top 8. Arvind? Top 4. Praveen? Top 10. Q? Top 6. We'll definitely. If we are winning the games we should win, top 6 கண்டிப்பா நம்ம போவோம். நானும் டாப் 8 தான் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இதுதான். டாப் 10 முடிக்காம டாப் 4 அளவுக்கு போனால் நல்லதுதான். பட் கொஞ்சம் பேராசைப்படாம டாப் 6 ரேஞ்சில் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் யூரோப் அந்த சீசன் அடுத்த சீசன் ஆடுறது எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா வச்சுக்கோங்க guys. அவ்வளவுதான். அது ஒண்ணு. இந்த சீசன் எண்ட்ல பாட்காஸ்ட் பண்ணும்போது நான் கையில சிகாரோட இந்த கையில விஸ்கியோட அப்படியே இப்படி கால் மேல இப்படி போட்டு ஃபுல்லா தாடி வச்சிட்டு இந்த அந்த மாதிரி தான் இருக்கு. அவன் இருக்க மாட்டான்டா, நம்ம இருப்போம்டா. அவன் வந்து ஜாலியா தான் இருப்பான். இல்ல டாப் 4 நடந்ததுன்னா நம்ம எல்லாரும் மீட் பண்ணி ஒரு காமன் பாடா போடுறோம். எஸ் டாப் 8% எப்படியாச்சும் இந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பிரவீன் சொன்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம வந்து ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கோம். நம்ம இதெல்லாம் 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் டிரான்சிஷன். பட் இது வந்து ஒரு நிஜமாவே ஷேப் கொடுத்து எல்லாருமே சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேன்ஸ் வந்து ஐ திங்க் தே ஷுட் கீப் தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரைட். இந்த டீம்ல இருந்து யூ ஆர் நாட் கோயிங் டு அச்சீவ் அ டாப் 4 அண்ட் யூ ஆர் நாட் கோயிங் டு சி சாம்பியன் ஃபுட்பால் ரைட் அவே. ஓகே, ஸோ அது வந்து நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலிஸ்டிக்கா வச்சுக்கோங்க. ஸோ ஹரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற பிளேயர் ப்ரொஃபைல்ஸ் என்னதான் வந்து நம்ம ப்ரொஃபைல்ஸ் வந்து எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ஜஸ்ட் மீ ஸ்பெசிஃபிக்கா ஹார்ட் அட்டாக்கோட சிஸ்டம்க்கும் அவன் விளையாடுற மாதிரியான பொசிஷனல் ஃபுட்பாலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த ஒரு இதை வச்சுட்டு வந்து இஸ் இட் ஆர் வி கோயிங் டு டு யூ திங்க் வில் ரன் இன்டு ட்ரபிள் இன் கேஸ் லைக் Arteta doesn't work out and we get a new manager who might actually have a very different system of play? So for example, one name வந்து இப்போ லிங்க் ஆயிட்டே இருக்கிறது என்னதான் பெரிய மகா ஓலா இருந்தாலும் காண்டேங்கிற ஒரு பேர் வந்து நம்ம லிங்க் ஆயிட்டே இருக்கு. ஒரு சில பேர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க, ஒரு சில பேர் எல்லாம் அது பண்றாங்க. So இந்த மாதிரி எல்லாம் ரூமர் வர நேரத்துல காண்டேவோட சிஸ்டம் and Arteta system are completely chalk and cheese if you think about it, the way in which they play, counter attacking, back and three எல்லாமே த்ரீ at the back எல்லாமே. ஸோ இப்போ காண்டே வந்து ஒரு எக்ஸாம்பிளா தான் கொடுக்குறேன். நம்ம வாங்கியிருக்கிற பிளேயர்ஸ் வந்து இன் கேஸ் திங்ஸ் டோன்ட் ஒர்க், ஆர் வி லைக் ஹேவ் வி ஷாட் ourselves in the foot by being very specific and tailored to one system? அது வந்து லைக் is it something like that you think could affect us in case things don't go right? I don't think they sign players based on system fit. They have signed players based on attributes. And attributes can be molded into any kind of a system. That is the difference between Rob Holding and Ben White. Okay. Ben White specifically for that attributes. Okay. Yes. Anyone else taking a stab at that? Yeah, and Conte, by chance, by the rarest of cases, if he comes, அவன் வந்து ப்ராஜெக்ட் யூத் இல்லடா. அவ செல்சி வந்தப்ப கூட he was never into project youth at all. He was more into getting some key signings and then making the team better. அவன் ப்ராஜெக்ட் யூத்தே இல்ல. அதனால வந்து this is a risk which we are going to take, which we have trusted with manager. இது வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னா நீ சொன்ன மாதிரி ஃபுட் ஷாட் இன் தி ஃபுட் தான். But நீங்க வந்து இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வந்து இல்ல, take about the next manager hired by our management. They will not find a manager who is completely contrasting to what like Arteta or like their management style is. ஏன்னா வந்து youth system style இருக்க மாதிரி தான் மேனேஜர் செலக்ட் பண்ணுவாங்க. Conte rumors அதெல்லாம் இருக்கட்டும், பட் என்ன சொல்றது, they will not start in square one with the new manager after investing all this money. Okay, makes sense. Okay. So I just need to add on to what Prasna said. First of all, manager change பண்ற மாதிரி I don't think so that's going to happen. Okay, with whatever things are going around in the club, அவன் கண்டிப்பா இருப்பான் Arteta for at least for some time. Okay, and காண்டே வந்து நம்ம போவோமா, ஆர்சனல் கண்டிப்பா போக மாட்டோம். அவனே ஃப்ரீயா இருந்தாலுமே I don't think Arsenal will go for him. And if a manager gets changed, we are going to go back to zero. We have to எல்லாமே வந்து திரும்ப it's going to be a mess.
things are going to be again right from the beginning. எல்லாமே புது சைனிங்கா இருக்கும், அதெல்லாம் இதுதான் பார்ப்போம் தவிர everything will be scrapped off. நம்ம இந்த பாட்காஸ்ட் பண்ணது வேஸ்ட் ஆயிடும், இந்த 2 வருஷம் ஆயிடும், ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். Not true. Chelsea go through managers every other year. They don't. அவங்க மாடலே அதுதான்டா. No, that's what you're trying to build towards. அவங்க வந்து இந்த சீசன் லுக்காக்கு 100 மில்லியனுக்கு வாங்கியிருக்காங்க, போன சீசன் ஒரு பென் சில்வர்ல 60 மில்லியனுக்கு வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி it's a string of meaningful small purchases that make up the bigger team. In the marquee signings லாம் Chelsea makes one every other year, and not always everybody come good, but these small positional players that they sign, like Azpilicueta, Alonso, in the மாதிரி players லாம், Edward Mendy, these kind of players are what make the difference. புரியுது, பட் அவங்க change is not a big thing for them. அவங்க player power ஜாஸ்தி, எங்க மேனேஜர் பவர். அவங்க வந்து you just need ஏதாவது சேஞ்ச் பண்ணனும், they immediately go ahead and change, and all they need is the title, right? That's fine. That's fine. You keep changing how much ever you want, but for the size of Chelsea, it's like turning a ship. You can't just abdi tiruppa mudiyadu. You have to the slow churn has to be there for player rotation. So irukra team which then you allow, which invariably every single manager who comes in does the best out of it. இல்ல players are fine. What I'm talking about the manager வந்து இப்போ that's a totally separate talk. Now Chelsea எடுத்துட்டு வந்தனா Arsenal I think are trying to follow that model. Which model? In the building the squad, is it? Building a squad with attributes. No, எந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல கூட செல்சியோட மேட்சே இல்ல நம்ம. If you see செல்சியோட இப்போ இல்ல, Chelsea of 2010 2011 அப்போ we are matching them right now. செல்சியோட இதுவே ஓகே இல்லடா இல்ல ஆமா அதான் சொல்றாங்க 10 years கரெக்ட். அரவிந்த் சொல்ற பாயிண்ட் என்னன்னா 2010 லெவல்ல தான் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க செல்சி. சோ அத நம்ம இப்ப ஃபாலோ பண்றோம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம். அவ்வளவு நாள் நம்ம பண்ணாததை இப்ப ஃபாலோ பண்றோம்னு சொல்றாங்க. யூத் பிளேயர்ல இன்வெஸ்ட் பண்றது, யங் பிளேயர்ஸ் லோன்ல அனுப்புறது. அவங்க யங் பிளேயர்ஸ் லோன் அனுப்பி எவ்வளவு பேர் லோன் அனுப்பி திருப்பி அதுக்கு ரீட் பண்ணாங்க பெனிஃபிட்ஸ். இந்த பாட்காஸ்ட் வந்து 2031ல வெச்சுக்கலாம்டா. அப்ப இதுவும் சொல்றேன், it took Chelsea 10 years. It's not going to take us that much time. But they kept winning things during those 10 years, and that kept like fans happy. That's the more and ஒரு ரியாக்ஷனரி ஆகாததுக்கு ஏதாச்சும் ஒரு தீனி போட்டுட்டே இருந்தாங்க எல்லா ஃபேன்ஸ்க்கு. என்ன வந்து இல்ல the quality of Chelsea players at that time, Drogba எல்லாம் இந்த Lampard எல்லாம் இருந்தாங்க. So they did that with quality players. ஓகேவா, இந்த மாதிரி கேம்பிள் பண்ணும்போது we are going with the high stake, என்ன சொல்றது, high risk high reward strategy with the current squad. That's the difference Rogi was trying to say before. நம்மளுக்கு வந்து இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம அந்த முன்னாடி பாயிண்ட் கவர் பண்ணி தான் திருப்பி கவர் பண்ண போறோம். We are going with a high stake high strategy with like what Rogi said before, which is like team of stable players இல்லாதது. செகண்ட் வந்து unproven manager. தேர்ட் வந்து ஜிங்கிள் சொன்னது வந்து என்ன பேர் என்ன, the quality of opponents are like drastically improved. We are still here. So என்ன சொல்ற, comparing all these factors, it seems even more riskier. ஓகே செல்சி இதுல ஐ மீன் இன்னொரு பாயிண்ட் அது ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா, செல்சியோட இதுவே வேற. if things doesn't go well, they immediately change. அதுதான் they can afford to make mistakes, we cannot. Yeah, so அத சொல்றேன். I mean we cannot afford that. We are not used to that also, right? What are they changing? Just the manager, not the players. I mean dude, அதுதான் சொல்றேன். இப்போ நீ நம்ம இதுல நம்ம எப்பயோ சேஞ்ச் பண்ணிருக்கணும் அர்டேட்டாக்கு, right? What I'm saying is we cannot beat Chelsea அந்த இதுல அந்த ஆஸ்பெக்ட்ல. நம்ம வந்து இப்போ 8th ஆயிருக்கணும்னு வெச்சுக்கோங்க, அர்டேட்டா இந்த டைம்ல இருந்திருக்க கூடாது. இது செல்சியா இருந்ததுன்னா ஒரு 2 பெரிய சைனிங் இருந்திருக்கும், அர்டேட்டா சேஞ்ச் ஆயிருப்பான். What I'm saying is we can never beat Chelsea at any moment. இல்ல அவன் ரெக்ரூட்மெண்ட் பாலிசி தான்டா சொல்றான், ரெக்ரூட்மெண்ட் வைஸ் தான் சொல்றான். அந்த யூத் எல்லாத்துலயுமே தான் பண்றாங்க. என்னடா சொல்ற நீ செல்சி? I'm just saying that நம்ம வந்து எந்த ஆஸ்பெக்ட்லயுமே செல்சியோட இது பண்ண முடியாது, அதான் சொல்றேன். ஓகே, யூத் நீ இது பண்றாங்க. யூத் எவ்வளவு எல்லா மேட்ச்லயும் ஆடுறான். அடுத்த சீசன்லயும் ஆட மாட்டான் யூத். அந்த நீ போட்ட யூத். That's what I'm saying. Their main thing is change to win. அவ்வளவுதான். Correct. They want a winning team, dude. நீ வந்து exactly முன்னாடி மேனேஜர் ஒன்லி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. கெப்பா ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் யோசிச்சு பாரு. They spent like 70 million
ஓகேவா, மாத்தலையா, சப்ஸ்டிட்யூட்டா போடலையா? எக்ஸாக்ட்லி அதான் சொல்றேன். Player who doesn't fit. Chilwell நீ சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. How many games has he played? Chilwell strategy அவன் 60 million கொடுத்து வாங்கினா is not even on the playing 11. Even Danny Potter, Bakayoko, எவ்வளோ பிளேயர்ஸ் அவங்க சைன் பண்ணி வொர்க் அவுட் ஆவலையே. எக்ஸாக்ட்லி. Pepe in Chelsea la irundha, do you think that Pepe would have been continuing in Chelsea now? அந்த வந்து என்ன சொல்றது, ஒரு they have a very narrow window regardless of player or manager. அப்படியே தூக்கி கிளம்பு காத்து வரட்டும் அப்படிம்பாங்க. அவ்வளவுதான், they'll go to the next one. Okay, அப்படியே we'll also go to the next one. Next question அப்படியே நம்ம சந்திரசேகர் கிட்ட வந்திருக்கு. With rumors of a big executive name leaving the club, will it be Edu? Investing this much on Arteta seems like KC will give him time, but how long? சந்திரசேகர், அந்த கொஸ்டின் நாங்க ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டோம் ஒரு பாட்காஸ்ட்ல. அதை ரீவிசிட் பண்ண மாட்டோம்னு ஒரு சபத வரை எடுத்திருக்கோம். சோ அந்த பாட்காஸ்ட் நாங்க இப்ப எங்கேயாவது இந்த லிங்க் எங்கேயாச்சும் வரும், அது எந்த பாட்காஸ்ட் அந்த பாட்காஸ்ட் அந்த லிங்க்ல போய் பாருங்க. And இன்னொரு முக்கியமான கொஸ்டின், will Arteta be able to reap the benefits out of these players or will they peak only for the next manager? So first question, Edu போவானா? ரூமர்ஸ் எல்லாம் எடு போவாங்கறாங்களே, ஏதாச்சும் நீங்க பாக்குறீங்களா? எடு இப்போதைக்கு போக மாட்டான். மேபி அக்டோபர் நமக்கு தெரிய வரும். So Chandrasekhar, we don't think Edu will leave. And another question, do you think Arteta will be able to reap the benefits of these players or will they peak only for the next manager? That's completely in his hands, right? அது கம்ப்ளீட்டா அவன் கையில தான் இருக்கு. இப்ப எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து அவன் தான் ப்ரூவ் பண்ணணும் பேசிக்கா. இப்ப ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீ கேக்குறேன்னா, will Arteta be able to reap? We hope he does. Yeah, we hope he definitely does. Yeah. Anything else? Anyone else adding anything to that? Illa benefits na enemy na, we have to be very clear. I mean, if he's gonna get the top 8, yes, I mean adu vandu nama benefit ah nenichomna, yes. இந்த ஸ்குவாட்ல டாப் 8 வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு கஷ்டமாவே இருக்க கூடாது ஒரு நல்ல மேனேஜர். ஏன்னா we have like a decent squad of players who it definitely should not be difficult for a decent manager to get like 6 to 8 from here. Correct, but you never know, Arsenal never ceases to amaze us, right? So Chandrasekhar, we hope that he definitely is able to get the players the best out of his players. இல்லாட்டி வந்து நம்ம பேசுற மாதிரி தான், நம்ம ஃபேன் சப்போர்ட் பண்றது இந்த பாட்காஸ்ட் நடத்துறது எதுக்குமே ஒரு அர்த்தம் இருக்காது. ஸோ ஹோப்ஃபுல்லி he should be able to get the best out of it. So நம்ம வந்து இன்ஸை பத்தி நிறைய பேசிட்டோம், வாங்கினதெல்லாம் பத்தி நிறைய பேசிட்டோம். ஸோ இந்த வந்த பிளேயர்ஸ்ல வந்து we've already seen Odegaard play. White பத்தி நம்ம எல்லாம் சொல்லிட்டோம். Sambi, and we've already spoken about him. Sambi வந்து like looks like a very good prospect and same with Tavares. பட் கடைசியில வந்து நம்ம வாங்கியிருக்க வந்து Tomiyasu. Does anyone know about Tomiyasu? I mean definitely யாரும் வந்து நாங்க பார்த்துட்டோம் Tomiyasu தார்வாரான பிளேயர்னு சொல்ல போறது கிடையாது. ஏன்னா இட்டாலியன் லீக் எவனும் பார்க்கவும் மாட்டான். ரெண்டாவது விஷயம், இப்ப பார்க்க மாட்டோம், நம்ம யாரும் பாக்குறது இல்ல. பிளஸ் வந்து நம்ம பார்த்துக்கிறது எல்லாமே யூடியூப் கம்பைலேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த ரொனால்டோ அவன் இது பண்றதும், அந்த பெப்பே வந்து பாலை நிறுத்தி பண்றதும் திருப்பி போட்டு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சட்டையை மாட்டின வீடியோஸ் எல்லாம் வச்சு ஒண்டி நம்ம ஜட்ஜ் பண்ணணும்னா அவங்க டோமியாஸை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால யாராலையாச்சும்? கம்பைலேஷன் பார்த்து மட்டும் தான் சொல்ல முடியும். அதாவது யூடியூப்ல வந்து அவன் என்னென்ன அவனோட பாஸ்ட் கம்பைலேஷன் ஃபார் பொலோனியா அண்ட் அதர் டீம்ஸ் அது பேஸ் பண்ணி தான் நம்மளால பேச முடியும். இப்போதைக்கு நம்ம ஜெவினியா கம்பைலேஷன் போட்டது தாறுமாறா அடிச்சு தூக்குவேன். ஜெவினியா கம்பைலேஷன் சும்மா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி போட்டு விடுறேன் பாரு, பக்காவா இருக்கும். அதான் இப்ப வந்து நம்ம சைன் பண்ணதுல வந்து நம்மளால சொல்ல முடியும், கண்டிப்பா பேச முடியும்னா 3 பிளேயர்ஸ் பத்தி தான் பேச முடியும். ஓடிகார்ட், ஒயிட் அண்ட் ராம்ஸ்டேல். மத்த 3 பிளேயர்ஸ் பத்தி நம்மளால கண்டிப்பா பேச முடியாது. ஐ மீன் honestly speaking, we never knew who Lokonga, Tavares or true. Even Tomiyasu வந்து கம்பைலேஷன் வீடியோ தான் திரும்ப நானும் பார்த்தேன். அதுல அந்த வீடியோல இருந்து பார்த்த அட்ரிபியூட்ஸ் தான் வந்து எனக்கு அவன் பிசிக்கல் அட்ரிபியூட்ஸ் நல்லா இருந்தது, அவன் பேஸ் நல்லா இருந்தது, பேஸ் நல்லா இருந்தது. அண்ட் ஹீஸ் போத் ஃபுட்டட். மீன் இப்போ கூட நீ see அவன் வந்து லெஃப்ட் ஆர் ரைட்டான்னு சொல்லவே முடியாது, ஏன்னா ரெண்டுத்துலயுமே ஆடுறான். which is really good. And he's 6'2", right? I mean full back க்கு 6'2 வந்து it's a added advantage. Versatility. ஆமா, ஏரியல் அபிலிட்டியா இருக்கும். அதான் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒயிட்டோட லேக் ஆஃப் ஏரியல் அபிலிட்டியை காம்பன்சேட் பண்ற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து போத் சென்டர் பேக் அண்ட் ரைட் பேக் ஆடக்கூடிய ஆளு அந்த மாதிரி. சோ சலீபா பத்தி ஒரு क्वेश्चन கேட்கணும்னு நினைச்சேன், பட் சலீபா will be another topic for நீ ஒரு வாட்டி சலீபா பத்தி சொன்னா மனசு தான் கஷ்டமா இருக்கு. அவங்க ஒரு டீம்ல வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா it is like improving
on a daily basis, Salibadu. And he has been called to the French squad also. So நல்லதானே, நல்லா ஆடினா மேபி எடுத்துப்பா, நல்லா ஆடி ஒரு 70-80 மில்லியன் கொடுத்துடலாம். அவ்வளவுதானே. மிட் சீசன்ல நம்ம வந்து லோனை கேன்சல் பண்ணி திருப்பி கூட எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேன்சல் பண்ண விட மாட்டாங்க, சாம்பியன்ஷிப்ல தான் பண்ண விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதுல பண்ண விட மாட்டாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலா பெரிய கிளப் பண்ணாங்க. I'm not sure. I might be blabbering, but I'm not sure. Okay, so இன்ச பத்தி பேசணும். அடுத்த ஒரு மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் எடு, நம்ம வந்து மூவ் பண்ண முடியாத பிளேயர்ஸ்னா நிறைய பேர் வந்து மூவ் பண்ண முடியாம தான் நம்ம வச்சிருக்கோம். அஃப்கோர்ஸ் we were able to move like a few of them, and like வில்லியன் மாதிரி நல்லவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டு போனாங்க. பேரனுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ ஹோப் he comes good. பட் ஸ்டில் டீம்ல வந்து ஜாக்கா பத்தி போல, ஜாக்கான்னு எழுதி வச்சிருக்கேன் என்னோட நோட்ஸ்ல. பட் ஜாக்காக்குள்ள போல, ஏன்னா அது போனோம்னா அதுவே ஒரு 30-40 நிமிஷம் போகும். பட் இந்த லைக்ஸ் ஆஃப் கொலாசினாச், எல்லனி, செட்ரிக், வந்து லக்கசெட் வந்து எக்ஸ்டென்ஷன் சைன் பண்ணாதது, இது எல்லாமே வந்து ஒரு இட் டசன்ட் ரிஃப்ளெக்ட் ரியலி வெல் ஆன் எடு. ஸோ நம்ம இது அகேன் another பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் ஃபார் ஃபேன்ஸ். நானே சொல்லியிருக்கேன், எடுக்கு வந்து எதுவுமே பண்ண தெரியாம அவன் பாட்டுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்றான். ஸோ this is also another point of contention for fans, the fact that we have not been able to move players out. நம்ம இதை பத்தி சொன்னோம், இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் அப்படி இருக்கு, நம்ம பிளேயர்ஸ் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. How much of this can you hold really against Edu? அவனோட திறமைங்கிறது இதுல எவ்வளவு இருந்திருக்கு, நம்மளோட பிளேயர்ஸோட திறமைங்கிறது எவ்வளவு இருந்திருக்கு, நீடுங்கிறது எவ்வளவு இருந்திருக்கு. இப்ப ஏன்னா எடி மாதிரி ஒரு ஆள்லாம் வந்து he could have easily gone. அவன் வந்து இப்ப கிறிஸ்டல் பேலஸ்ல அவனுக்கு ஸ்டார்டிங் ஸ்பாட் கொடுக்குறாங்கிறாங்க, அவன் வந்து ஏஜென்ட் ஃபீஸ் அவனோட வேஜஸ் எல்லாம் விட்டுட்டு போகாம. Is this something that actually could be held against Edu? அவனை இது ரேட் பண்றப்போ I don't know why you would unless you have an agenda. இல்ல இது ஒரு பாராமீட்டரா வச்சு அவனை ரேட் பண்ணலாமான்னு கேக்குறேன். அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குல்ல. இன்னும் ஒரு வருஷம் கொடுக்கலாம், to be honest, right? Means he took over last year, right? So in 1 year I think he was able to move most of the players, right, which includes Ozil, Willian, all those high wages stuff. அந்த விஷயத்துல we have to really appreciate what he did. பட் நம்ம இந்த கொலால நீயே யோசிச்சு பாருங்க, எப்படியுமே நான் அவனை விற்பேன். நீ சொல்லு, கொலா ஏதாவது ஒரு இது இருக்கு, ரவுட் நீயே சொல்லு, ரொம்ப கஷ்டம். அண்ட் see so அப்படினா அருணோட क्वेश्चनக்கு வந்து it's down up to players, it's not up to the technical manager, it's down up to the players that we are not able to, we don't have the caliber of players where we can easily sell them. So it comes down to that, right? அதுதான் நம்ம சொல்ல முடியும் அப்படினா. Correct. Yeah, and one more thing about Edu and I mean we were able to convince Saka and Emil Smith Rowe to sign long-term contracts and KT. Yeah. That is a positive சொல்லி தான் ஆகணும். ஏன்னா imagine Saka going off. Can't even imagine அப்போ. True. Okay, yeah, credit where it's due. Good job, Edu. So last one, overall window rating. Overall window rating on a scale of 10. 6.5. 6.5. Q 8. ஒரு நிமிஷம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓவரால் விண்டோ ரேட்டிங் ரோகி வந்து 6.5. we'll come back to this in the winter window. Q 8 மச்சான். லைக் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் நியூ சைனிங்ஸ் என்ன சொல்றது, இருக்கிற பட்ஜெட்டுக்கு இருக்கிற இதுக்கு நல்ல ஷூட் சைனிங்ஸ் இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு. ஓகே Q பிரவீன் சாரி 6. Praveen 6. Nano 6 to 7. I'll also go with 6.5. Aravind Papa 10 number. Now Q oda I'll go with 8. Okay. ஒரே ஒரு என்னன்னா ஏன் பாயிண்ட்ஸ் டிங் பண்ணுவேன்னா they could have done all these signings like earlier. அதுதான் எனக்கு வந்து ஒரே contention. All of them are good players. But if you think about it, அவங்க லேட்டா பண்ணி சைன் பண்ணது ஒரு விதத்துல அட்வான்டேஜஸா தான் இருந்தது. ஏன்னா ஓடகார்லாம் 50 மில்லியன் ஸ்டார்ட் பண்ணாங்க, மட்ரிட் கடைசில we got him for 35 million. Same thing ராம்ஸ்டேலும் அந்த மாதிரி தான் 40 மில்லியன் நாங்க we got him at the end for 24 million. சோ துண்ட போட்டு கடியில வந்து விரல வச்சு பண்ணிட்டதும் கடைசியில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஒன் மோர் திங், இப்போ டெஃபினட்டா நம்மளுக்கே தெரியும் சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் இது தேவை, ஸ்ட்ரைக்கர் தேவை, தேல் பி அவுட் கோயிங்ஸ்னு சொல்லிட்டு. So do you expect anyone to be coming in winter and the next summer window, given the player profile expect to be signed? Edavadhu names adachum irukka illa positions names? Just midfielder CM yaar varuvaanga அது தெரியல, பட் கண்டிப்பா CM. Okay, Arvind CM. So இதுல விண்டர்லயா? எஸ், விண்டர்ல வருவாங்கன்னா நம்மளோட லோன் சைனிங் வேணா திருப்பி ரிட்டர்ன் வரலாம். நம்மளோட CM யார் லோன்ல இருக்காரு?
டொரேரா இருக்கான், கொண்டோசே இருக்கான். சான்ஸே இல்ல ப்ரோ, அவங்கலாம் கிளம்பிட்டாங்க. Hey, Kondosi is not going to come back. நீ அவன மறந்துடு இல்ல அவ்வளவுதான். மச்சான், அதான் சொல்றேன். I mean, the possibility of bringing a CM in the winter window is like next to improbable. அதான் சொல்ல வரேன். Right, right. Okay. அப்ப வேற கிட்டத்தட்ட you are saying that there will be no signings. Nope. No, You said the even same thing about CM last window too. Odegaard incoming. நல்லதுதானே. அப்ப அவன் சொல்லி நம்ம யாராச்சும் கூட்டு வந்தா நல்லது. நீ சொல்லிட்டேறா அந்த மாதிரியே. Q, what do you say? Any signing? It depends on how the middle of the season goes. ஏன்னா இப்போ இருக்கிற வரைக்கும் they figured out இதுதான் நம்மளோட ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து for example we don't have a good number 8. ஓகேவா? நம்பர் 8 இருக்கான்டா பார்ட்டி. சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு? பார்ட்டி வந்து என்ன சொல்றாரு? நம்பர் சொல்லாத, பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர் சொல்றேன். அந்த பொசிஷன்ஸ் டைப் சொல்றேன். டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ல மெயினா என்ன? ஆமா. இப்போ வந்து என்ன சொல்றது? வாட் லைக் டானி செபாயஸ் should have been. அந்த மாதிரி மிட்ஃபீல்டர்ல மேபி அந்த மாதிரி சைன் பண்ணுவான் நீ சொல்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா வந்து கேப்ரியல் அண்ட் லைக் என்ன சொல்றது, நம்ம சென்டர் பேக்கே வந்து பேரிங்கே வந்து வெரி என்ன சொல்ற ரொட்டேஷனல் மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு நீ நில்லு, நாளைக்கு நான் நிக்கிறேன், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அதுல ஏதாவது இருந்ததுன்னா சைன் இன் பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபார்வர்ட்ஸ் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சோ இந்த விண்டர் மேபி சிஎம் ஆர் நீ சென்டர் பேக் மேபி சொல்றியா? பிரவீன், nothing. Forward, Laka might leave and we might get someone. லக்கா அப்ப நீ என்ன விண்டர்ல வந்து லக்கா விக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றியா? அவனுக்கு முடியுது இந்த வருஷம். ஆமா, இந்த காண்ட் அதான். அப்ப so I think he might leave in winter. Okay, so we might look for that position, striker probably. Yep. Okay, nanu I think there'll be a center midfield and I hope it's someone of the mold of Bissouma மாதிரி ஒரு ஆள் வந்தா சூப்பரா இருக்கும். ஓவர் ஆசை தான், பட் ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். இந்த இதுல இல்லைனாலும் அடுத்த சம்மர் விண்டோல ஏதாச்சும் ஒரு பார்க்கலாம். ஸோ ஓகே, கடைசியில வந்து ஒரு காமெடியோட முடிச்சிடலாம். திடீர்னு வந்து இடையில வந்து ஆரியர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணணும் துடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்லாம் வந்தது. அதை பார்த்து அன்னைக்கே நிறைய சிரிச்சிட்டோம். வேணாம், நம்ம ஆளு வர தேவையில்லை சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு விட்டோம். ஓகே, ஸோ அதான் ட்ரான்ஸ்ஃபர் பத்தி, இந்த விண்டோ பத்தி ஓரா பேசிட்டோம். இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வச்சிருந்தேன், பட் இட்ஸ் நாட் ரியலி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் we really discussed everything in there. ஸோ அதுதான் ஆரம்பத்துல ப்ராட்காஸ்ட் ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினைச்சா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்ல முடியல, மறந்துட்டேன். ஸோ அகேன் இந்த பாட்காஸ்ட் நாங்கள் இதோட முடிக்கிறோம். வித் ஆல் தட் we've done, I think we did a very comprehensive analysis on both our ins outs, Eduoda இது Artetaoட the team என்ன பண்ணுங்கிறது, and we also answered questions. So thank you very much guys for being a part of this podcast. அப்படியே லிசன் பண்ணிட்டே இருங்க. இதான் திருப்பி லைக் இதே தான் சொல்லணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு சொல்லுங்க, ஃபீட்பேக் கொடுங்க, கொஸ்டின்ஸ் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஃபீட்பேக். கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் அடுத்ததான் நாங்கள் டாபிக் ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ணாலும் சொல்லுங்க. நாங்கள் வந்து நெக்ஸ்ட் Thursday, next Friday வந்து we'll be coming out with a preview podcast for the Norwich game, which we hope that we'll be doing well. So thank you very much guys. Come on, you guys. Thank you. Bye. Bye. Bye.